அதுக்கு என்ன வசு, ஈவினிங் கொடுத்துடலாம். இப்ப வேற உங்க அம்மா அப்பா வீடு திரும்பிட்டாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துடலாம். ஓகே, இப்ப நம்ம கோயிலுக்கு போலாம் வா. சார் ஒரு நிமிஷம் சார். வசு அர்ஜுன் சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். எங்க போறா? அர்ஜுன் சார் நான் ரெடி, வாங்க போலாம். ஹேய், என்ன காஸ்டியூம்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு? நீங்க மட்டும் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டிருக்கீங்களா, உங்க கூட நானும் வரணும்ல. வாங்க போலாம், வாங்க சார். கிளம்பலாமா? அர்ஜுன் சார் ஏதோ ஒண்ணு குறையுதே. அந்த கண்ணாடி போட்டுக்கோங்க. போதுமா? போங்க போங்க போங்க. அர்ஜுன் 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 எங்க போறாங்க? இலக்கியா, அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? என் அக்கா வசு ஆபீஸ் தான் போவா. ஆனா அர்ஜுன் சார் கெட்டப்ப பார்த்தா ஆபீஸ் போற மாதிரி இல்லையே. ஏய், என்னடி சிரிக்கிற? நீ அட்வான்ஸ் ஹனிமூன் செலிப்ரேட் பண்றதுக்கு அர்ஜுன் சார் ரெசார்ட் கூட்டிட்டு போன மாதிரி இப்ப வசு எங்கேயோ கூட்டிட்டு போறாளோ என்னமோ. இப்ப என்ன முறைச்சு என்ன பையன்? அர்ஜுன் சாரோட காஸ்டியூம் பாத்தியா? வேஷ்டி சட்டையில சும்மா புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு. நீதான் பாத்துக்கணும், எனக்கு ஒண்ணும் தெரியாது. இலக்கியா சொல்றது கரெக்ட். அர்ஜுனோட கெட்டப்பும் அப்படிதான் இருக்கு. எங்க போறாங்க இவங்க? ஏதோ நடக்குது. வசு, இப்படி அமைதியா வந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏதாவது பேசிட்டே வாயேன். சார் பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே. வசு, அந்த மாதிரி விஷயம் எதுவும் பேச வேணாம் வசு, வேற ஏதாவது பேசு. அர்ஜுன் சார் சொல்லு வசு. கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. கார் போயிட்டே இருக்கு. நீங்க கூட்டிட்டு போற கோயில் எங்கதான் இருக்கு அர்ஜுன் சார்? வசு, நீ என் கூட வந்துட்டு தானே இருக்க, அவசரப்படாத, பார்த்து தெரிஞ்சுக்கோ. சார் சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. எந்த கோயிலுக்கு போறோம், எதுக்காக போறோம்னு சொல்லுங்க சார். அர்ஜுன் சார், நீங்க எதுக்கு என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் கழுத்துல தாலி கட்டுறதுக்காக கூட்டிட்டு போறீங்களா? வசு, உனக்கு ரொம்ப தான் பேராசை. என்னோட ஹாட் ஃப்ரெண்ட் இனியா வீட்ல தான் இருக்கா, உனக்கு தெரியும்ல. நீ ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோ. அந்த இனியா உங்களுக்கு ஹாட் ஃப்ரெண்டா? காலம் பதில் சொல்லும் அர்ஜுன் சார், பொறுத்திருந்து பாருங்க. எங்க போயிருப்பாங்க? என்ன இனியா, ஏதோ குழப்பத்திலே இருக்க போல இருக்கு. ஏதோ எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். எனக்கு புரியுது இலக்கியா, ஆனா அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அர்ஜுன் கிட்ட நேரடியா கேட்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? ஏய், அதான் அந்த லூஸ் இருக்குல்ல, அதுகிட்ட போய் கேளு. யாரு? உத்தமன் தான். போன் அடிச்சு நைஸா கேளு. சார் குடுத்துறேன் சார், குடுத்துறேன் சார். எல்லாம் கொரோனா டைம்ல ஏராளமான பிரச்சனைகள் இருக்காங்க. கடனை கொடுக்காம எங்க ஓடிட போறேன்? யாரா கூடமா எதுவும் பண்ணிடாது சார், ப்ளீஸ் சார். சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சார் எங்க முதலாளியமா லைன்ல வராங்க. எது திட்டுறதா இருந்தாலும் தயவுசெய்து 10 மணிக்கு மேல திட்டுங்களேன், அப்ப நான் ஃப்ரீயா இருப்பேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே சார், நான் கொடுத்துறேன். ஹலோ, சொல்லுங்க மேடம். உத்தமன், அர்ஜுன் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? மத்தியானம் அவருக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணணும். என்ன வேணும்னு கேட்கணும். அவர்கிட்ட போன் கொடுக்குறீங்களா? மேடம், அர்ஜுன் தம்பி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட சொல்லியா மேடம்?
சொன்னார் உத்தமன். நான் தான் மறந்துட்டேன். இலக்கியா, அர்ஜுன் ஆபீஸ்க்கு போகலையாம். வசுவை பத்தி கேளு. சரி உத்தமன், இந்த வசுந்தரா இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? மேடம், வசு மேடம் இன்னைக்கு லீவ் மேடம். என்ன திடீர்னு போனை போட்டு முக்கியமான விஷயம்ன்றாங்க, ஒன்னும் புரியலையே. இலக்கியா, வசுவும் ஆபீஸ்க்கு போகலையாம். 2 பேரும் எங்க போயிருப்பாங்க? ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்ன அப்படி பாக்குற வசு? உன்னோட 9வது ஆசையை நிறைவேற்ற தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த பெட்டியை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது தான் என்னோட 9வது ஆசை. அதை நீங்க வீட்லயே காமிச்சிருக்கலாமே. இல்ல வசு, இந்த பெட்டியில இருக்கிறதுக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து இந்த பெட்டியை திறந்து காமிக்கணும்னு நினைச்சேன். உனக்கு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ள இருக்கிறதுக்கும் இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க அர்ஜுன் சார். என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டை முதல்ல ஆக்சிடென்ட்ல தான் சந்திச்சேன். அவளை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அவ எங்க இருக்கா, அவளை பார்க்க முடியுமான்னு துடிதுடிச்சுச்சு என் மனசு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அவளை முதலா பார்த்த 2 வருஷம் கழிச்சு இந்த கோயில்ல வச்சு மீட் பண்ணேன். இந்த கோயில்ல வச்சு சின்ன வயசுல அர்ஜுன் சாரை பார்த்திருக்குமா? எனக்கு ஞாபகமே இல்லையே. எங்க மீட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என் ஃப்ரெண்டு வத்த குழம்பு தான். வத்த குழம்பா? இப்படியெல்லாம் கூட பேர் வைப்பாங்களா? வத்த குழம்புங்கிறது அவனோட பேர் இல்ல, அவனோட பட்ட பேரு. அவனோட ஒரிஜினல் பேரு பிரபு. ஓ, இந்த கோயில்ல அவங்க அப்பா ட்ரஸ்டியாவும் தலைமை குருக்களாவும் இருந்தாரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஃபிளாஷ்பேக் போல தெரியுது. ஆமா வசு, அதேதான். ஏய் முடிஞ்சா புடிச்சு பாரு. ஏய் புடிச்சு எங்கடா இருக்க? புடி பார்க்கலாம், புடிக்கிறேன் இரு. டேய் புடிடா இருக்க. டேய் இங்க இருக்க. எங்க இருக்கேன் டேய். புடி இங்க தான் இருக்கேன். நான் புடிக்கிறேன்டா. என்னடா புடிக்கவே மாட்டீங்கற? டேய் மாட்டேயா. நீ கண்ணு திறந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டடா. இல்லடா, நான் கண்ணை திறந்தெல்லாம் பார்க்கல. நீ என்கிட்ட அடி வாங்கிக்க. டேய் போடா, முடியாது. டேய் முடியாது, போடா. டேய் விட்றா. டேய் விட்றா. டேய் டேய், இன்னுமாடா அந்த ராமர் காயினை வச்சிருக்க? ஆமாண்டா, என் உயிரை காப்பாத்தினவ தந்தது. எனக்கு தைரியம் கொடுத்தவ. அவ நினைப்பா இதை நான் வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லடா. அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. சுவாமிய வேண்டுனா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ வேண்டிக்கோடா, பார்க்கலாம். நிஜமாவாடா? ஆமாண்டா, நீ வேணா கண்ணை மூடி நல்லா சுவாமிய வேண்டி பாரேன். அவ நிச்சயமா கிடைப்பாடா. சாமி, அவ என் உயிரை காப்பாத்தினவ. எப்படியாவது அவளை என் கண்ணில் காட்டிட்டு சாமி. அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னமோ தெரியல, இப்ப அந்த மொமெண்ட்டை நினைச்சாலும் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. என் உயிரை காப்பாத்தினவங்கிறத தாண்டி அவ மேல அவ்வளவு பிரியம் வந்துருச்சு. அர்ஜுன் சார், அவகிட்ட பேசுனீங்களா? என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க. அவ பின்னாடியே போன, ஆனா பாரு பட்டினியா கண்ணுல இருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் என்ன, நான் விடல. ஓடி போய் கோயில் ஃபுல்லா தேடி கீடி அலைஞ்சு
அவளை காணாததுனால ஃபுல்லா டயர்டாகி அப்படியே உட்காந்துட்டேன். டேய் அர்ஜுன், என்னடா இங்க உட்காந்துருக்க? ஏன்டா சோகமா இருக்க? அந்த பொண்ணு மறுபடியும் பார்க்க முடியலடா. அவளை பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளவுதானடா? அதுக்கு போய் ஏன்டா முஞ்சிய தூக்கி வச்சிருக்க? இன்னைக்கு ராமநவமி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமர் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கோயிலுக்கு வந்திருக்க எல்லாரும் மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. உன் ஆள் இங்க இருந்தா கண்டிப்பா ராமர் கதை கேட்கவும் வருவா. அதனால நீயும் மண்டபத்துக்கு வா. அவளை கண்டிப்பா பாத்துடலாம். கண்டிப்பா வருவாளடா. நிச்சயமா வருவா. என்னடா அம்பி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ராமர் கதை சொல்ல போறா, மண்டபத்துக்கு போலாம் வா. வரமா, அர்ஜுன்கிட்ட பேசிட்டே இருந்தேன், அதான் இங்க இருக்கேன். ஏன்பா அர்ஜுன், நம்ம மாத்துக்கு ஏன் வரல? நான் வந்தேம்மா, அப்ப நீங்க வீட்ல இல்ல. அதான் நானும் வத்த குழம்பும். என்னடா அம்பி தயங்குற? சும்மா தயங்காம சொல்லு. வத்த குழம்புன்னு தானே சொல்ல வந்த? நான் வத்த குழம்பு வச்சேன்னா ஊரே மணக்கும். என்னாலதான் என் பையனுக்கு அந்த பட்ட பேரே வந்திருக்கு. வத்த குழம்புனா சப்பு கொட்டாதவளே இருக்க மாட்டா. நான் வத்த குழம்பு வச்சா இவனும் நல்லா சாப்பிடுவான். நீயும் ஒரு கட்டு கட்டுவ. நாளைக்கு ஆத்துக்கு வா சாப்பிடலாம். சரிம்மா. சரி, உங்க ஆத்துல அம்மாலாம் நல்லா இருக்காளோ இல்லையோ? நல்லா இருக்காங்கம்மா. சரி வாங்கோ, மண்டபத்துக்கு போலாம். ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஹர ஹர ராமா ஹர ஹர ராமா ஜெய ஜெய ராமா சீதாராமா. இன்னைக்கு ராமநவமி. நாம ராமநவமி எதுக்காக கொண்டாடுறோம்னா, மனித குலத்துக்கு ஒழுக்கத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கற்பித்து அதர்மத்தை அழிச்ச ராமபிரான் பிறந்த தினத்தை தான் நாம ராமநவமின்னு கொண்டாடுறோம். நம்ம ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தன் வாழ்நாள் முழுக்க சுய ஒழுக்கத்தோடையும் குருவுக்கு நல்ல மாணவனாகவும் தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல மகனாகவும் தன்னுடைய கடமையை செஞ்சார். என்ன அருள் நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அவளும் நோக்கினார் அவளும் நோக்கினார். சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டோனே கரெக்ட்டா வந்துட்டாளே. இதுல ரொம்ப நன்றி சாமி. பெரிய புதுமை இருக்குன்னா, இருவரில் யார் முதலில் பார்த்தது? அவ பக்கத்துல போய் உட்கார்ந்துறலாம். சீத்தை முதலில் பார்த்தாளா, ராமன் முதலில் பார்த்தானா? டேய் எங்கடா போற? இல்லடா, எனக்கு சரியா கேக்கல. அதான் நான் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டேன். சரிடா. முதலில் ராமன் பார்த்தான், பின் சீத்தையும் பார்த்தாள் என்று வரும். முதலில் சீத்தை பார்த்தாள், பின் ராமன் எனக்கு சரியா கேக்கல. அதான் நான் முன்னாடி போய் உட்கார்ந்துட்டேன். சொல்லவில்லை. சரி. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்கிறான். இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பார்வைகள் ஒன்றை ஒன்று ஒரே சமயத்தில் பார்த்து கொண்டன. பாப்பா, என்னம்மா தூங்குற? ஓ, நேத்து ராத்திரி நீயும் உங்க அம்மாவும் கோயில் ஃபங்க்ஷனுக்காக தூங்காம காய்கறி கட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதான் தூக்கம் வருதா? அம்மா தூங்க போயிட்டாங்களே, நீயும் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானம்மா. ஏன்னா ராமரை பத்தி கேட்கும் போது இப்படி தூங்க கூடாதுமா. போமா, போய் ஓரமா போய் தூங்கு. நின்று பார்க்க முடியாது, பார்வையை தவிர்த்தே ஆக வேண்டும். ஆனாலும் முடியவில்லை. இவ்வாறாக சீதை வானத்தை நோக்கி நின்ற போது ராமன் அவளை நோக்கினான், அவளும் அவனை நோக்கினாள். இருவரது கண்களும் ஒருவருக்குள் ஒருவர் இரண்டர கலந்தன. சரி, இப்படி ஒரு பெண் முன்பின் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு இடத்துல உட்கார்றா. சரிடா. அவ்வளவு நல்ல செயலா? ஒரு பெண் ஏண்டி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க? கெஸ்டா வந்திருக்க ஃபாரின் கப்பல்ஸ் வத்த குழம்பு வைக்க சொன்னேன்ல, வச்சே இல்லையோ? இல்ல, நான் ராமர் கதையை கேட்க வந்துட்டேன். நாளைக்கு வேணா வச்சு கொடுக்கவா? அறிவு இருக்காடி நோக்கு. அவ ஆசையா நம்ம ஆத்துல வத்த குழம்பு சாப்பிட வந்தா. இப்படிதான் பண்ணுவியோ? நேத்தே உன்கிட்ட சொன்னா இல்லையா? இங்க எல்லாரும் பாக்குறாங்கண்ணா, திட்டாதீங்கோ. அப்புறம் உன்னை எங்க வச்சு திட்டுறது? எல்லாரும் பாக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை எங்க வச்சு திட்டுறேன். அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாக்குறேன். நம்ம ஆத்து வத்த குழம்பு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு இவகிட்ட பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்னடானா அதை செஞ்சு கொடுக்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? உனக்கே நியாயமா இருக்கா? போ, முதல்ல ஆத்துல போய் வத்த குழம்பு வைக்கிற வேலையை பாரு. இவாளா ஆத்துக்கு வரும்போது வத்த குழம்பு ரெடியா இருக்கணும்.
சரிங்க அண்ணா. அண்ணா இந்த கோயிலை சுத்தி நீங்க நன்னா போட்டோ எடுத்துக்கோங்க. ஆனா மூலஸ்தானத்தை மட்டும் எடுக்காதீங்க. என்னம்மா அப்பா இன்னைக்கு உங்களை திட்டாங்களா? ஆமாண்டா, அவர் என்னைக்குதான் என்ன திட்டாம இருந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் அவராண்ட திட்டு வாங்குறதே எனக்கு வேலை. திரும்ப திட்டினா உங்களை விட்டு போயிடுன்னு சொல்ல வேண்டியதானம்மா? என் கழுத்துல தாலி கட்டிட்டாருடாப்பா. இந்த தாலி ஒரு பொண்ணோட மான மரியாதையை காக்குற வேலி. இது என்னைக்கு ஒரு பொண்ணு கழுத்துல ஏறுதோ அன்னையில இருந்து பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருது. அதனால தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போக கூடாது. அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இதெல்லாம் நோக்கு புரியாது. நீ ராமர் கதையை கேளு, நான் ஆத்துக்கு போறேன். ஏய், உங்க அம்மா சொல்றது நிஜமா? ஒரு பொண்ணு கழுத்துல நம்ம தாலி கட்டிட்டா அவங்க நம்மள விட்டு போக மாட்டாங்களா? ஆமாண்டா, நம்ம ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அவங்க கடைசி வரைக்கும் நம்மள விட்டு போகவே மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள் என்று எப்படி சொல்லுவது? ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டினா கட்டினவனை விட்டுட்டு அவ போக மாட்டான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? சார் பூ வாங்கிக்கோங்க. உங்க வைஃப் தலையில பூ இல்லாம இருக்கு, பூ வாங்கி கொடுக்கலாம்ல? அர்ஜுன் சார் தாலி மேட்டர் சொல்றப்போ கரெக்டா பூ வாங்கி கொடுக்க சொல்றாங்க. எல்லாம் கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு வியாபாரம் நடக்கணும்னா பூ வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க. அதுக்காக புதுசா உறவு முறையில உருவாக்காதீங்க. இவங்க என் ஒய்ஃப் இல்ல. பொண்டாட்டியோ இல்ல பொண்டாட்டி ஆக போறவங்களோ பூ வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? என்ன மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்க? நான் தான் என் ஒய்ஃப் இல்லன்னு சொல்றேன்ல. அர்ஜுன் சார், சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்றீங்க? முதல்ல காசு கொடுங்க. இந்தாங்க பூத்தாங்க, வாங்கிட்டு வா, நான் உள்ள இருக்கேன். இந்த பொண்ணு எங்கேயோ பாத்திருக்கனே. ஏய், நீ வசந்தரா தானே? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னடி என்ன போய் வாங்க போங்கன்ற? நான் லக்ஷ்மிடி, என்ன உனக்கு தெரியலையா? நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சிருக்கோம்ல. பரத்தியார் ஸ்கூல்ல தானே? இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இருக்க லக்ஷ்மி? ஞாபகம் வந்துருச்சா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆமா, அது யாரு? உன் லவரா? ஆமா, லவ்வருங்கிறத விட கூடிய சீக்கிரமே என் கழுத்துல தாலி கட்ட போறவரு. ஹேய், லவ்வர்னால தாலி கட்ட போறவர் தானே? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது வேற மாதிரி. ரெண்டு பேரும் சின்ன வயசுல பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சு போய் அப்புறம் தெய்வாதினமா ஒண்ணு சேர்ந்தோம். சரி விடு, நான் உனக்கு இன்னொரு நாள் இதெல்லாம் விரிவா சொல்றேன். சரி சரி சொல்லு. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ இன்னும் என்கிட்ட அப்படியே இருக்கு. ஹே சூப்பர் டி, எனக்கு காட்ரியா? எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஏய், இப்போ இல்லடி, வீட்ல இருக்கு, நான் அனுப்பி வைக்கிறேன். உன் அட்ரஸ் சொல்லு. நம்பர் 16 3rd ஸ்ட்ரீட், துர்கை அவென்யூ, திருவான்மியூர். சரி ஓகேடி. என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ. ஒரு நிமிஷம். சொல்லு. 9841 402 அப்புறம் 50. ஓகே. அப்புறமா என்ன கூப்பிடு. நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோம். சரி சரி, ஆல் தி பெஸ்ட். நான் போய் வியாபாரத்தை பார்க்கறேன். அர்ஜுன் சார், என் தலைக்கு பூ நல்லா இருக்கா? இங்க பாரு வசு, உன் தலைக்கு மட்டும் இல்ல, பேசிக்கா பொண்ணுங்க பூ வச்சாலே தனி அழகுதான். ஓகே அர்ஜுன் சார், சூப்பரா பதில் சொன்னீங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்னது செல்ஃபியா? I love you. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ வேணா தனியா எடுத்துக்கோ. சரி, நீங்க உங்க ஃபிளாஷ்பேக்க சொல்ற மூட்ல இருக்கீங்க. அதனால நான் உங்களை தொந்தரவு பண்ணல. என்ன மட்டும் செல்ஃபி எடுத்துக்கிறேன். கொடுங்க உங்க போனை. என்ன எடுக்க கூடாது, ஒண்ண மட்டும்தான். உங்களை எடுக்க கூடாதா? இப்போ பாருங்க.
எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கதையை எங்க விட்டோம்? ராமர் கதையை சொல்லி முடிச்சாங்க. இப்ப கோயில்ல ராமர் திருக்கல்யாண வைபோகத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. சீதைக்கு ராமர் தாலி கட்ட போறாரா? அதோ ஐயரு தட்டுல தாலியை வச்சு எடுத்துட்டு வராரு. அதை எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த தாலியை தான் ராமர் சீதை கழுத்துல கட்டுவாரு.